வெளியில கேட்டா புலிங்கறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போலீஸ பார்த்தா எலி மாதிரி நடுங்குறீங்க. அப்போ நீங்கலாம் வெளியில புலி, வீட்டுக்குள்ள எலி குரூப்பா? விஸ்வா, இவ நம்மளதான் ஜாட மாதிரியா சொல்றா. சித்தப்பா, அவ தெரியாமலாம் சொல்லல, வெளிப்படையா தான் சொல்றா. எல்லாம் நம்ம நேரம். என்ன கொஞ்ச நேரத்துல மண்டை காஞ்சிருச்சு போல, பேச்சு மூச்சே காணோம். இனிமே எதை பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் புத்தியோட பண்ணுங்க. தெரியலனா என்கிட்டயே கேளுங்க, நானே ஸ்கெட்ச் எப்படி போடுறதுன்னு ஐடியா கொடுப்பேன். பார், நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நான் சொல்றது உனக்கு என்னைக்கு புரிஞ்சிருக்கு? புரிய வேண்டியவங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். கர்ணா, ரொம்ப ஓவரா போறா உன் பொண்டாட்டி. அவ கர்ப்பமா இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க சொல்லி வை. யாருண்ணா கர்ப்பமா இருக்கா? உன் பொண்டாட்டி தான்டா. அப்படின்னு யார் சொன்னாங்க? டேய், என்னடா சொல்ற? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல, அவன் நார்மலா தான் இருக்கா. கர்ணா, பொய் சொல்லாத. நான் என்ன பொய் சொல்ல போறேன்? அவ எப்ப நம்ம கிட்ட கர்ப்பமா இருக்கிறதா சொன்னா? டேய், சொன்னாலடா டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணணும்னு. நீ கூட போனியே? அண்ணா, அதான் டாக்டர் ரிப்போர்ட் வந்த பின்னாடி தான் தெரியும்னு சொன்னாலே, மறந்துட்டீங்களா? அப்படின்னா ஒரு புள்ளைய பெத்துக்க கூட கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல 7-8 பிள்ளைங்களை எப்படி பெத்துக்கிட்டாங்களோன்னு சொன்னாலே அது என்னண்ணே, அது சாதாரணமா சொன்னதுங்க. அவ கன்சீவா இருந்தா எனக்கு தெரியாம எப்படின்னு அத உங்கள்ட்ட சொல்லாம இருப்பேன். போங்கண்ணே. அப்போ இந்து கன்சீவ் ஆகலையா? நாம தான் அவ கர்ப்பமா இருக்கான்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? அண்ணே, இவனை நம்ப முடியாதுண்ணே. பொய் சொல்றான் தோணுதுண்ணே.